இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை சுவலட்சுமி பத்தின பல தகவல்களை பயில்வான் ரங்கநாதன் இப்போ பகிர்ந்திருக்காரு. 90களில் தமிழ்ல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க நடிகை சுவலட்சுமி. பெங்காலி படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. ஆசை, லவ் டுடே, நிலவே வா போன்ற அடுத்தடுத்து பல திரைப்படங்கள்ல நடிச்சு தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில இவங்க குறித்து வீடியோ ஒன்றுல பேசி இருக்க பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன், கவர்ச்சியா நடித்தாதான் இலக்க அடைய முடியும் அப்படின்ற எண்ணத்தை நடிகை சாவித்ரி, தேவிகா, பத்மினி போன்ற நடிகைகள் மாத்தியிருந்தாங்க. அதே போல முன்னணி நடிகையாக இருந்த சுவலட்சுமி பல ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சு கனவு கன்னியா இருந்த பொழுதும் கவர்ச்சியா நடிக்க மறுத்துட்டாங்க. தமிழ்ல இவங்க மொத்தமாவே நடிச்சது 13 திரைப்படங்கள் தான். அதுலயும் 7 திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் ஆகியிருந்தது. பெரும்பாலான படங்கள்ல சேலை கட்டிக்கிட்டு போர்த்திக்கிட்டு தான் நடிச்சாங்க. எத்தனையோ நடிகர்கள் வற்புறுத்தியும் அவங்க கவர்ச்சியா நடிக்கல. பல நடிகர்கள் சுவலட்சுமிக்கு காதல் வலை வீசிய போதும் அவங்க அதை அறுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. நடிகர் கார்த்திக் தான் கூட நடிச்ச நடிகைகள் அத்தனை பேரையும் தன்னுடைய காதல் வலையில சிக்க வச்சிடுவாரு. ஆனா கார்த்திக்கோட காதல் வலையில சிக்காத ஒரே நடிகை சுவலட்சுமி தான். அந்த அளவுக்கு டீசென்டாக நடிச்சவங்க அப்படின்னு புகழாரம் சூட்டி இருக்காரு பயில்வான் ரங்கநாதன். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.